श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि ज्ञायमेने स्मद्गुरोर्भगवतोऽस्य दयैरसिंहोः रामस्य चरणो शरणं प्रपद्ये अविदितविषयान्तरस्य धारेः उपनिषदां पदानमात्रभोगः पिचकुडवशाः तदेकशेषीः मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்தமாறு சடகோபன்மண் குருகூரேரங்கள் வாழ்வாம் என்னேற்றும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். சித்திர மாதத்திலே பல பெரியவர்களுடைய திருநட்சத்திரங்களை கொண்டாடினோம். அதை முன்னிட்டு இந்த உபன்யாச தொடரானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சித்திர மாதத்திலே சித்திர நட்சத்திரத்திலே அவதரித்த மதுரகவி ஆழ்வாருக்காகன்னு சொல்லி இந்த உபன்யாசம் மதுரகவி நிலை என்கிற தலைப்பு கொண்டதாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது இதனுடைய தலைப்பை இவ்விதமாக கொண்டால் என்ன இருக்கும்னு சொல்லி அடியனுக்கு துணை. மதுரகவி ஆழ்வாரை மதுரகவி ஆழ்வாரை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஸ்ரீ திருமாருருவருண்டிரே. அதனால இந்த உபன்யாசத்துக்கு தலைப்பு இப்படி வைத்துக் கொண்டால்னா சிரித்திருப்பார் ஏற்றம். அது யாரு, இதனால சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாம் பார்க்க வேண்டும். நாம் அழகாக பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவசன பூஷணத்திலே காட்டுகிறார். உண்டபோதொரு வார்த்தையும் நாதபோதொரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேருண்டிரே. அவர்கள் பாசுரம் கொண்டன்னு இவ்வர்த்தம் அறுதியிடுவது. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவருண்டிரே. அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவோ. 10 பேர் இருக்காளாம். 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை. உண்ட போதுன்னு சொன்னா நல்லா சாப்பிட்டு இருக்கிறார்கள். எதைன்னா எம்பெருமானிடம் அனுபவித்திருக்கக்கூடிய சமயத்திலே ஒருவிதமாக பேசுகிறார்களாம் அவர்கள். சில சமயங்கள் எம்பெருமானுடைய அனுபவம் இல்லாமல் போகிறதே, அப்பொழுது வேற விதமாக பேசுகிறார்களாம். உண்ட போது ஒரு வார்த்தைனா பகவத் அனுபவம் கிடைக்கும் பொழுது எம்பெருமானை போல உண்டா, எம்பெருமானை போல உண்டான்னு சொல்லி எம்பெருமானை கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானுடைய அடியவர்களையும் சேர்த்து கொண்டாடுகிறார்கள். அது எம்பெருமான் அருகில் இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்றா தெரியுமோ, எம்பெருமானையும் நிந்திக்கிறார்கள், கூடவே அடியவர்களையும் சேர்த்து நிந்திக்கிறார்கள். முடியா சுவாமி உண்டா தெரிவிக்கிறார். பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாமும் இரண்டுளவாய்க்கு நானிலேயே. இது ஆண்டாளுடைய வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. அப்படி மட்டும் இல்லை, மற்றவர்களும் கூட வெஞ்சிரைக்குள், மற்ற சமயங்களும் அஞ்சிரைக்குள்னு சொல்லுவார். நம்ம அழகான சிறைகளை கொண்ட புல் பெரிய திருவடி நாயனார் கருடன்னு சொல்லுவார். இந்த சில சமயங்கள்ல பார்த்தா வெறுப்புல இருக்கும் பொழுது வெஞ்சிரைக்குள், நம்ம கொடூரமான சிறைகள் கொண்டவரெல்லாம் அப்படின்றான். சரி, இவரை கொண்டாடுறாளா கொண்டாடலையா அப்படின்னா பகவத் அனுபவம் கிடைக்கும் பொழுது கொண்டாடிட்டு செய்கிறார்கள். அவனையும் சரி அவனுடைய அடியவர்களையும் சரி. அவனுடைய அனுபவம் கிடைக்காத போது அவனையும் நிந்தித்து உடைய அடியவர்களை நிந்தித்து பேசுகிறார்களாம். அப்ப உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசக்கூடியவர் எவ்வளவு 10 பேர் இருக்காங்க. ஆழ்வார்களை 11 அப்படின்னு சொல்லுவா. 10 பேர் ஆழ்வார்கள். நம்ம அமிர்தவாளுக்கு கொண்டாட்டம் எல்லாம் சொல்லும் பொழுது 11 பாடும் பெருமாள். 10 பேர் ஆழ்வார்களாலும் பாடல் பெற்றவர் என்று இவருக்கு ஏற்றம் பாடுகிறது. அந்த 10 பேரையும் பார்த்து சிரிச்சென்றிருக்காராம் ஒருத்தர். வாழும் பாருங்களே, ஒரு சமயத்துல நன்னா பேசுகிறார்கள், ஒரு சமயத்துல மாத்தி பேசுகிறார்கள். இது என்னது இது அப்படின்னு இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறாராம் ஒருத்தர். யார் அவர்னா அவர்தான் மதுரகவி ஆழ்வார். சுவாமி அவர் இந்த அளவுக்கு சிரித்து சுகித்து இருக்குவதற்கு காரணம் என்னன்னா,
அவர்கள் எல்லாம் எம்பெருமானை பத்தினார்கள். அதனால மாத்தி மாத்தி அனுபவம் ஏற்படுறது. இவர் பத்தினவர் யாருன்னு கேட்டா நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி இருக்கக்கூடியவருக்கு மாற்றமே கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். எப்பொழுதுமே நம்மாழ்வாருடைய அனுபவம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அவ்வளவே. அதனால் அந்த ஆழ்வார்களை போல் அன்று இந்த ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே ஆழ்வார்களேத்தம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்களை பத்தி பேச தொடங்குகிறார். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி அப்படின்னு பாசுரத்தில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு 10 பேர் ஆழ்வார்களுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களை கொண்டாடுறார். இந்த ஆழ்வார்களுடைய பட்டியலிலே மதுரகவி ஆழ்வாருடைய திருநாவுமே காணும். யாரை கேட்டாலும் வைணவத்துல ஓரளவு காசு இருக்கக்கூடியவர்களே ஆழ்வார் எவ்வளவு பேர் கேட்டா 12 பேர் சட்டுன்னு சொல்லிடுவான் இல்லையா? ஆனால் மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களுடைய பட்டியலிடும் பொழுது 10 பேரைத்தான் இடுகிறார். என்ன சொல்லு 2 பேர் மறந்துட்டாரா? இல்ல மணவாள மாமுனிகள் பார்க்கிறார், இந்த 10 பேரோடு அந்த 2 பேரும் சேர்க்கக்கூடாதுன்னு பார்க்கிறார். ஏன் சுவாமினா, இவாளுடைய நிலையே வேற, அவர்களுடைய நிலையே வேற. ஆகையால் இவர்களோடு அவர்களை சேர்க்கல் ஆகாது என்று பார்த்து இவர்களை எல்லாம் ஒரு கோஷ்டியாக வைத்து அந்த 2 பேரை தனி கோஷ்டியா வைக்கிறார். யார் அந்த 2 பேர்? நான் மதுர கவி ஆழ்வார், ஆண்டாள் என்கிற 2 பேர். அந்த 2 பேரையும் தனி கோஷ்டியிலே வைக்கிறார். இவர்கள் எல்லாம் பகவானை பற்றினவர்கள். அவர்கள் 2 பேரும் ஆச்சாரியனை பற்றினவர்கள். ஆண்டாளும் ஆச்சாரியனை பற்றினவள் தான். தன்னை பற்றி பேசும் போதெல்லாம் திருப்பாதையா இருக்கட்டும், நாச்சியார் திருமொழியா இருக்கட்டும், பட்டரவிரான் கோதை, விட்டு சித்தன் கோதை அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாகிற கோதை என்பதனை சொல்லிக்கொண்டே இருப்பாள் ஆண்டாள். எதுக்கு அப்படின்னா, அவருடைய சம்பந்தத்தால்தான் எனக்கு எல்லாம் கிடைக்க போகிறது உறுதியோடு இருக்க ஆண்டாள் இருக்கிறார். ஆகையாலே ஆண்டாள் பேசும் பொழுது பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை ஒவ்வொரு இடத்திலும் காட்டி காட்டி பேசுகிறார். ஆகையால் ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் ஒரு இடத்துல சேர்க்கக்கூடாது என்று பார்த்து அவர்களை தனித்து வைக்கிறார் மணவாள மாமுனிகள். அப்படி வைக்கும் பொழுது அவர்களோடு கூட எம்பெருமானாரையும் சேர்த்து விடுகிறார். ஆழ்வார்களை அனுசந்திக்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானாரை ராமானுசரை சேர்த்து அனுபவிப்பதற்கு ஒரு கிரமம் உண்டு. பூதம் சனஷ்ட மகதாஸ்மய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஆழ்வார்களுடைய ஒரு பட்டியல் வருகிறது. அதுல கடைசியில வரவில்லை யதீந்திர மிஸ்ரா, யதீந்திர ராமானுஜர் வருகிறார். ஆழ்வார்களுடைய பட்டியலிலே ஏன் அவர் அப்படின்னு கேட்டால், திவ்ய பிரபந்தங்களை பெற்றவர்கள் 12 பேர், வளர்த்தவரையும் சேர்த்துக்கணும் இல்லையா? அதனால ராமானுஜர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். ஆழ்வார்களுடைய ஏற்றம் சொல்லும் பொழுது இந்த 10 பேர் ஆழ்வார்களை தனியா சொல்லிட்டு அந்த 2 பேர் மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு அங்கே எம்பெருமானாரையும் சேர்த்து அனுபவிக்கிறார் மணவாள மாமுனிகள். ஆகையால் இந்த ஆழ்வார்களுடைய கோஷ்டியில் அவரை சேர்க்கக்கூடாது. அவர் இவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். அவ்விதமாக அவருக்கு ஒரு பெருமை ஏற்பட்டதுன்னா காரணம் யாரு? நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரையே எல்லாம் அதை பற்றி இருக்கிறார் இவர். இனிமேல் இந்த மதுரகவி ஆழ்வாருடைய நிலை எப்படிப்பட்டது என்பதனை அவருடைய பாசுரம் கொண்டே நாம் அறியலாம். மதுரகவி ஆழ்வாருடைய சரித்திரம் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. மதுரகவி ஆழ்வார் அவதரித்தல் எங்கேன்னு கேட்டா, நம்மாழ்வார் அவதரித்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல திருக்கோடூர்ன்ற நிவேதேசம் பக்கத்துலதான் இருக்கார். ஆனால் நம்மாழ்வார் இங்க இருக்கிறார் அப்படின்றது தெரிய வரவில்லை. மதுரகவி ஆழ்வாருக்கு வடக்கு யாத்திரைக்காக எழுந்தருளுகிறார் மதுரகவி ஆழ்வார். வடக்குல இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருக்கு தெற்கு திக்கிலே ஒரு சோதி தெரிகிறது. ஒரு சோதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஏதோ தூரத்துல எரிகிறது போலும் அப்படின்னு விட்டுட்டார். பார்த்தா அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன தேடிக்கொண்டு வரலாம்னு தொடர்ந்து வருகிறார். அந்த சோதி இவரை அப்படியே ஏமாத்தி கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார். வடக்கில் அயோத்தி கிட்ட இருக்கக்கூடியவர் கீழே வராரு. தமிழ்நாடு வந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய இடமே வந்துடுது. திருக்கோளூருக்கு தான் போறது போலன்னு நினைச்சிட்டு பொழுது சட்டுன்னு பார்த்து ஆழ்வார் திருநகரியில திருப்புலியமரத்து கீழே வரைகிறது. அங்க போய் பார்த்தால் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் எழுந்தருள் இருக்கிறார். இவருக்கு தோன்றுகிறது, யாரோ ஒருத்தர் எம்பெருமான் தான் தன்னுடைய கருணையாலே இந்த நம்மாழ்வாரை காட்டியிருக்கிறான் போலும் அப்படின்னு சொல்லி அந்த ஆழ்வார்கிட்ட செல்கிறார். ஆழ்வார்கிட்ட சென்றால்
நம்மாழ்வார் எவ்விதமான உணர்வும் இல்லாமல் அதோ ஒரு விதமாக அப்படியே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய ஆழ்வாரை பார்த்தால் இவருக்கு ஏதாவது உணர்வு உண்டா, பேசுவதா மாட்டாரா ஒன்றும் தெரியல. சரி, என்ன பண்ணுவோம், பேசுறாரா பார்ப்போம் என்று ஒரு கல்லை எடுத்து பக்கத்துல அப்படி சத்தம் போடும்படியாக எரிகிறார். சத்தம் கேட்கணும், அப்படி கண்ணை திறக்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் கண் திறக்கிறார். கண் திறந்துட்டாரு. சரி, இதுக்கு மேல இவருக்கு விஷயம் தெரியுமா இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு ஆச்சாரியனை பத்தும் பொழுது விஷயம் தெரிந்தவரா இல்லையான்னு பார்த்துத்தான் பத்த வேண்டும். தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள், ஞானானுஷ்டானங்களை அனுமதித்தீரே அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் இடத்துல ஞானம் அனுஷ்டானம் ரெண்டும் இருக்கு என்பதனை பார்த்துத்தான் சிஷ்யர்கள் கேட்குவார்கள். நான் அவருக்கு ஞானம் இருக்கான்னு பார்க்க வேண்டும் என்பதற்காக மதுரகவி ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் நித்தை தீர்ப்பு எங்கே கிடக்கும் கேள்விட்டார். உடனே ஆழ்வார் பதிலளிக்கிறார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். சொல்லி கேட்டவருக்கு புரிஞ்செடுத்து, சொன்னவருக்கும் புரிஞ்செடுத்து பதிலும் சொல்லிட்டார். புரியாதது யாருக்குன்னா நமக்குதான் புரியல இல்லையா. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும். கேட்டவருடைய கருத்து என்னன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புன்னு நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா நுழைகிறான். இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே நுழைந்து இந்த உடம்பிலே ஒரு காலத்திலே இருக்க போகிறான் இல்லையா. அப்போ செத்ததுன்னு சொன்னா இந்த உடம்பு தான். செத்ததுன்னா ஏதோ ஒரு நாள் சாகத்தான் போகிறது, சாஸ்வதம் கிடையாது இல்லையா. ஆகையால் அசாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பிலே இந்த ஆத்மா பிறக்கிறது, வருகிறது. இங்கே வந்தால் அது எதை அனுபவித்துக் கொண்டு எப்படி இருக்கிறது, எத்தை தின்னு எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே இருக்கும்னா, அவன் சொன்னார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். இதுவா ஆத்மாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள், உடம்புக்குள்ளே நுழைந்தால் அந்த உடம்புக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு அதை மகிழ்வித்துக் கொண்டு அப்படியே காலத்தை கழித்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். ஆத்மாவை யார் யோசிக்கிறார், அந்த உடம்புக்கான அனுபவங்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடுகிறார்கள். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார், அத்தை தின்னு அங்கே கிடக்கும். முதல்கவி ஆழ்வார் பார்க்கிறார், இவர் நல்ல ஞானிதான், இவரையே ஆச்சாரியனாக பற்ற வேண்டியது அப்படின்னு நிர்ணயித்துக் கொண்டு நம்மாழ்வார் இடத்திலேயே பலவிதமான சேவைகளை எல்லாம் செய்து கொண்டு நம்மாழ்வாருக்கு துணையாக இருந்து கொண்டு ஜீவனம் பெற்றவர் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தது ஒரே ஒரு பிரபந்தம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சு 10 பாசுரங்கள் மூலமாக ஆழ்வாருடைய பெருமையை நன்கு விளக்கி அருளுகிறார். அழகாக பல அர்த்தங்களை காட்டுகிறார்கள் பெரியவர்கள். பகவான் ஸ்வாராதன் என்று சொல்லப்படுகிறார். ஸ்வாராதன் அர்த்தம் என்ன, ஆராதனைக்கு எளியல். பகவான மகிழ்விக்க வேண்டும். என்னெல்லாம் பண்ணணும் சுவாமிதான், ஒன்னும் பெருசாலாம் பண்ண வேண்டாம், ஒன்னும் பெருசா பண்ண வேண்டாம். நாம் எதை பண்ணாலும் வரிவது வீசனை பாடி விரிவது மேவதுருவீர் பிரிவகையத்தி தண்ணீர் தூய் புரிவதும் புகை பூவேல். கண்ணன் தெரிவிக்கிறான், அந்யத் கூர்ணாரபாம கும்பாத் அந்யத் பாதாவனே ஜனாத் அந்யத் குஷல சம்பிருஷ்ணாத் நஜேச்சதி ஜனார்தனஹா. கண்ணனை பற்றி தெரிவிக்கப்படுகிறது. கண்ணன் ஒரு இடத்துக்கு வருகிறான். அவன் வந்தா பெரிய பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணுமா, என்னெல்லாம் பண்ணணும்னா இன்னும் பெருசா இன்னும் பண்ண வேண்டாம். கண்ணன் எழுந்தருளும் பொழுது அவனுக்குன்னு ஒரு பூரண கும்பம். பூரண கும்பம்னா தங்கத்துலதான் பிடிக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது. தங்கமோ வெள்ளியோ வேண்டாம், ஏதோ ஒரு சொம்பு, அதுல கொஞ்சம் நீர் வைத்து எதிரமானுக்குன்னு கொடுக்க போதுவான். அந்நியத் பூர்ணான் அபாம் கும்பான் அந்நியத் பாதாத நேஜனார். கண்ணன் வருகிறானா, தேவரையுடைய திருவடி அதை விளக்குவதற்கு இதோ ஜலம் அப்படின்னு சொல்லி சமர்ப்பித்தால் போதுமா. அந்நியத் குஷல சம்பிரஷ்னார். கண்ணான் இதெல்லாம் இருக்கியா, எப்படி இருக்கு, எல்லாரும் சௌக்கியம் தானே அப்படின்னு அவனை நோக்கி கேள்வி கேட்டால் போதும். என்ன எதிர்பார்க்கிறான், அவரும் பொழுது ஒரு பூர்ண கும்பம், அவனுடைய திருவடிகளை விளக்குவதற்கு ஏதோ ஒரு விதமான ஜலம், ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கையான்ற கேள்வி. இதையெல்லாம் கேட்டால் போதுமா, அந்த எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். நீ இது தப்பு பண்ண அது பண்ண எம்பெருமான் நினைப்பதே கிடையாது. அண்ணானே போதும் என்ன நினைப்பான். மேலும் இப்ப நாம் இருக்கோம், நாம் ஒரு இடத்துக்கு போகிறோமே ஆனால் சில எதிர்பார்ப்புகளோடு செல்வோம்னா, நமக்குன்னு சில தேவைகள் இருக்கின்றன, அதனால ஏற்படக்கூடிய சில எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் கொண்டுதான் நாம் ஒரு இடத்துக்கு செல்வோம். ஆனால் எம்பெருமானுக்கு என்ன எதிர்பார்ப்பு, என்ன தேவை, அவன் எல்லாத்தையும் பெற்றவன். அவனுக்கு நம்மிடமிருந்து ஒண்ணு தேவையே கிடையாது.
ஆகையால் பகவான் ஆனவன் நாம் எதை கொடுத்தாலும் அதை கொண்டு திருப்தியாக இருக்கக்கூடியவன். அதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே. ஏதோ ஒரு புகை போட்டால் போதும், ஏதோ ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சா போதும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? ஸ்வாராதன். ஆனா இங்க நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், அந்த பகவான் சரி ஸ்வாராதன் ஸ்வாராதன் சொல்லிக்கலாம். ஆனா அவனை மகிழ்விப்பதற்கு நம்மாழ்வார் எவ்வளவு பாசுரங்கள் பாடினார்னா 1000க்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடியிருக்கிறார். ஆனா இந்த நம்மாழ்வார் எவ்வளவு ஆராதனை கெடியவர்னா, இவரை கொண்டாடுவதற்கு 1000 பாசுரம் 10 பாசுரமே போதும். 10 பாசுரத்தை பாடினதுக்கு எம்பெருமான் 1000 பாசுரங்களால் எவ்வளவு சந்தோஷம் பெற்றானோ அது இவர் பெறுகிறார். யாரு சுவாமி ஸ்வாராதன் அப்படின்னா பகவான் கிடையாது, ஸ்வாராதன். சரி, அவனை ஸ்வாராதன் வேணா வச்சுக்கோங்க. அதிஸ்வாராதன் யாருன்னு கேட்டா நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய பெருமையை விளக்குகிறார் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்திலே. இந்த பிரபந்தத்திலே முழுக்க முழுக்க நம்மாழ்வாருடைய பெருமையே சொல்லப்படுகிறது. வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன் குருகூர் ஏறு எங்கள் வாழ்வு. இதைத்தான் மதுரகவியாழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு அந்த பகவான் வேண்டாம், வேறொன்னும் நான் அறியேன், நம்மாழ்வார் மட்டுமே போதும். இதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. நிலைன்னா எதாவது? பொதுவா இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பார்த்தால் பகவான் தான் உபாயம், பகவான் தான் உபேயம் என்று சொல்லுவார்கள். எதை கடைசியில பெற வேண்டும்னா பகவானுடைய திருவடிகளை பெற வேண்டும். அப்ப பகவான் தான் உபேயம். அவனை அடைவிப்பது எது? அதுக்கான வழி என்ன என்றால் அவனேதான் வழி, அவனேதான் உபாயம் என்று சொல்லுவார்கள் மத்த ஆழ்வார்கள். மதுரகவி ஆழ்வார் சொல்றார், அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியுமா? நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைய வேண்டும். அதை அடைவிக்கக்கூடியவர் யாங்கிட்ட அதுவும் நம்மாழ்வார் தான். அதனால் இவரை பொறுத்தவரையிலும் ஆழ்வார் தான் எல்லாமாக இருக்கிறார். அது ஆழ்வாரையே துதிக்கக்கூடிய ஒரு பிரபந்தத்தை அருளி செய்கிறார் மதுரகவி ஆழ்வார். பெரிய பெருமாள் என்ன பெருமை கொண்டவர் என்றால் 11 பாடும் பெருமாள். ஆண்டாளையும் சேர்த்துக் கொண்டால் 11 பேர் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமாள். இந்த பெருமாள் இடத்திலும் கண் வைக்கிற மதுரகவி ஆழ்வார். இவர் மட்டும் பெரிய பெருமாளை குறித்து பாடியிருந்தால் 12 பேர் பாடியிருப்பார்கள். ஆனா அந்த பெருமை இவருக்கு வந்ததான்னு கேட்டா பெரிய பெருமாளுக்கு அந்த பெருமை சேரவில்லை. எதனாவது சேரல? மதுரகவி ஆழ்வார் வேறொன்னும் நான் அறியதான், வேறொன்னும் நான் அறிய இருந்தார், பெரிய பெருமாளிடத்திலும் கண் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வாருடைய நிலை ஆச்சாரியரே எல்லாம் என்கிற நிலை. கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய விருமாயன் என் அப்பனில் நன்னி தூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூருமென் நாவுக்கேது கண்ணினும் சிறுத்தாம்பு ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? வேற எதுவும் தெரியாது, கண் வைக்க மாட்டார், அது இது சொல்லுவார். அவர் பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்களே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இது யாரு? கட்டுண்டவன் யாரு? கண்ணன் தானே கட்டுண்டான். யாரால கட்டுண்டான்? யசோதையால கட்டுண்டான். அதை பற்றித்தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். சுவாமி, இவ்வளவு நேரம் என்ன சொன்னீர்? ஆழ்வாரை தவிர வேற எதையும் அறிய மாட்டான்னு சொன்னீர். கடைசியில பார்த்தா ஆரம்பிச்சதே பகவான் இடத்துலதான் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? அங்க தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். பல அர்த்தங்கள் இருக்கின்றன, மேல சொல்லுகிறேன். முக்கியமா ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு விற்த்தாந்தம் என்னதுன்னா இது எம்பெருமான் கட்டுண்ட விற்த்தாந்தம். நம்ம ஆழ்வாருடைய திருவாய்மொழி அது ஆரம்பிக்கிறது. 2 பதிகங்கள் முடிஞ்சிருக்கு, 20-22 பாசுரங்கள் முடிந்திருக்கின்றன. அதுக்கு மேல ஒரு அழகான பாசுரம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள் மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவிடையா உண்டு எத்திரம் உரலிலோடு இணைந்திருந்தேங்கிய எளிவேகே. பத்துடையடியவர் கெளியவன். பக்தி யாரிடத்துல இருக்கும்? அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு ரொம்ப எளியவனாக இருக்கிறான் எம்பெருமான் என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அப்படியா? நிஜமா அந்த அளவுக்கு எளியவனா எம்பெருமான் அப்படின்னு கேட்டா ஏன் கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கலாமே. மற்றொரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆக்குண்டு. இவன் வெண்ணையை களவு காண்பதற்காக செல்லும் பொழுது அங்கே பிடி உண்டான். யசோதை முடிச்சுட்டா பிடித்தவள் என்ன பண்ணுகிறாள்னா உரலோடு இவனை கட்டினாள். உரலோடு கட்டினாள். அந்த உரலினோடு இணைந்திருந்து தேங்கிய எளிவே.
உரலோடு இணைந்திருக்கிறான். இணைந்திருக்கிறான் அர்த்தம் என்ன? உரல் உரலோட கட்டப்பட்டவனாக கண்ணன் இருக்கிறான். தூரத்திலேருந்து பார்த்தா 2 உரல் இருக்கிற மாதிரி இருக்கான். என்ன சுவாமின்னா, கண்ணனும் உரலை போலத்தான் இருக்கான். பொதுவா கண்ணனுடைய தொடை பகுதி அதெல்லாம் நல்லா பருத்து இருக்கான். பின்னாடி மார்பு பகுதி அதெல்லாம் நல்லா பருத்து இருக்கான். இடை மட்டும் சிரித்து இருக்கான். உரல் பக்கத்துல ஒரு உரல், உரலோட உரலை கட்டினா போலே கட்டி வைத்திருக்கிறாள். அந்த காட்சியை நினைச்சு பார்க்கிறார். சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த எதிரவான் கீழே இறங்கி வந்தா, கண்ணனா வந்தா அதுவே பெரிய விஷயம். அதுல வந்துட்டு அந்த ஒரு யசோதை அவள் கட்டலாம்னு பிரயத்னம் பண்ண, இவனும் கட்டுடன் இருக்கிறானே, இது என்ன சௌலபியம், என்ன எளிமை என்று நினைத்த ஆழ்வார் 6 மாத காலம் மோகித்து கிடந்தான். 6 மாதம் மோகித்து அப்படின்னு சொல்லுவார் திருவாய்மொழியில. 3 இடங்கள்ல மயங்கிடுறார். மயங்கினவர் 6 மாத காலம் மயங்கி கிடக்கிறாரா வாழ்வார். இப்ப எம்பெருமான் கட்டுண்டான் அந்த சரித்திரத்தை நினைச்சாலே போது மயங்கி போகிறார் ஆழ்வார். இப்போ மற்ற சரித்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் எம்பெருமான் கட்டுண்டான் என்கிற இந்த சரித்திரம் இருக்கிறதே, இதை போல நம்மாழ்வாருடைய நெஞ்சத்தை ஈடுபடுத்தின சரித்திரம் மத்தொன்னு கிடையாது. அதனால நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதற்காக அந்த சரித்திரத்தோட ஆரம்பிக்கிறாராம் உதவி ஆழ்வார். இவருக்கு பிடிக்கும்னு கிடையாது, ஆழ்வாருக்கு பிடிக்கும். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம். யசோதையானவள் பிடிச்சதா கண்ணனை, ஒரு கையால பிடிச்சாச்சு. எப்படியாவது அவனை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். எப்பொழுதுமே நமக்கு ஒண்ணு தேவைன்னு இருக்கிற சமயத்துலதான் சட்டுன்னு கண்ணப்படாது. வண்டி சாவியா இருக்கட்டும், இல்லத்தினுடைய சாவியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வேணும்ன்ற சமயத்துல கண்ணை தென்படா, தேவையில்லாத சமயத்துல கண்ணை விட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த யசோதையினுடைய இல்லத்துல கயிறு இல்லாமல் இருத்தல்ன்றது யோசிச்சு பாருங்களே. அவளுடைய முக்கியமான வேலையே கயிறு கடைதல் தான். கயிறு கடையணும்னா கயிறு கண்டிப்பா வேணும். அப்படிப்பட்ட இல்லத்துல கயிறு இல்லாமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் சட்டுன்னு வேண்டிய சமயத்துல கயிறு கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் கூட இவனுடைய இடுப்பு நல்லா பருத்து இருக்கிறது, வயிறு பார்த்தா நல்லா பருத்து இருக்கிறது, அதுல கட்டும்படியாக கயிறு போட மாட்டேங்கிறது. என்ன பண்ற, அங்கங்க பார்த்து ஒவ்வொரு கயிறா சேர்த்து அதெல்லாம் முடிச்சு போட்டு ஒரு கையில அவனை பிடிச்சுட்டே முடிச்சு போட்டிருக்கா பாருங்க. அதெல்லாம் முடிச்சு போட்டதாக கடைசியில் ஒரு கயிறு கிடைக்கிறது. அந்த கயிறு இவனுடைய இடுப்புல பார்த்தால் எவ்வளோ கயிறுகளை சேர்த்தாலும் குறைவாதாரு. கடைசியில கண்ணா நீதான் கட்டுட வேண்டும் அப்படின்னு மனசுல பிரார்த்திச்சது போல என்னமோ. அதுக்கு மேல கண்ணனானவன் சரி நாம் கட்டுண்ணலாம் என்று நினைத்து கட்டுண்டான். இதுதான் கட்டுண்ட பெருமாயன். புதுகவியாழ்வார் பாசுரமா கிடையாது, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்ண பண்ணினான். அப்போ இவன் கட்டுண்டான் கிடையாது, அவள் கட்டும்படியாக தன்னை அமைத்துக் கொண்டான். பகவானை தெரிஞ்சுக்கணும்னாலும், பகவானை துதிக்கணும்னாலும், பகவானை கட்டணும்னாலும், எது பண்ணணும்னாலும் அவன் நினைத்தால் தான் நடக்கும். அவன் நினைத்தால் தான் நடக்கும். அப்படி இவன் கடைசியில சரி ஆகட்டும் கட்டும்போம் அப்படின்னு அவன் கட்டுட்டானாம். ஆழ்வார் தெரிவிக்கிறார், கடைசியில அவன் கயிற்றுக்கு கட்டுண்டான கிடையாது, அவனுடைய பிரேமத்துக்கு கட்டுண்டான் அப்படின்னு தெரிவிக்கிறார். கட்டுண்ட பண்ணிய பெருமாயன். அங்க பாருங்க ரொம்ப அழகான வர்ணனை. நம்மாழ்வாருக்கு பிடித்தவர் கண்ணன், அதனால கண்ணனை பத்தி பேசுவார். அதிலேயும் கட்டுண்ட கண்ணன் ரொம்ப பிடிக்கும், அதனால கட்டுண்ட கண்ணன். அதிலேயும் அந்த கயிறளவும் பேசுறார் பாருங்களே. கயிறு எப்படி இருக்குன்னு கேட்டா, கண்ணி நுண் சிறு தாம்பு. தாம்பு சிறு தாம்பு சின்னதா இருக்க அளவுல, நுண் சிறு தாம்புதான் கூர்மையா இருக்கும். அதாவது ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால கூர்மையா இருக்கு. கண்ணி நுண் சிறு தாம்பு. கண்ணின்னு சொன்ன முடிச்சா இருக்கு. முன்னாடி சொன்ன இல்லையா, நிறைய கயிறுகளை சேர்த்திருக்கா. முடிச்சா இருக்க கூடிய மெல்லியதான சிறு தாம்பு. கண்ணி நுண் சிறு தாம்பு. சுவாமி எதுக்காக இதெல்லாம் வருடிச்சிருக்க? தாம்பினால் கட்டுண்ண பண்ணி பெருமாயன் சொல்லலாம் இல்லையா? இல்ல, நம்மாழ்வாருக்கு பிடிக்கும்னு கண்ணனோடு சம்பந்தப்பட்டதுன்னு கயிறம், கயிற்றோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி அதுல முடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் துதிக்கிறார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாருடைய சம்பந்தம் இருக்கின்ற காரணமாக உழவு சொல்கிறார். கண்ணிரும் சிறுத்தாவினார் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ரொம்ப பெரிய ஆச்சரிய சேஷ்டிதங்களை எல்லாம் உடைய ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்றார். சரி, மற்ற ஆழ்வார்களை போல மதுரகவி ஆழ்வாரும் கண்ணனிடத்துல ஈடுபட்டுட்டாரு போல இருக்கு. அவனை பத்தினா மேல பாட போறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது
தெரிவிக்கிறார். பெருமாயன் என் அப்பனில் நன்னி. என் அப்பனில் அவன் என்னுடைய சுவாமி அப்படின்றான். என்னுடைய சுவாமினா நம்மாழ்வாருக்கு சுவாமி, நம்மாழ்வார் என்னுடைய சுவாமி. அதுக்கு மேல அவரை சுவாமின்னு சொன்னா நம்மாழ்வாருக்கு பிடிக்கும். அதனால என் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொன்னார். என் அப்பனில் நன்னி, என் அப்பனிடம் இருந்து நம்மாழ்வாரை கிட்டினார். நன்னின்ற வார்த்தைக்கு கிட்டி, யாரை கிட்டி? ஆழ்வாரை கிட்டி. இப்போ இவ்வளவு நேரம் துதித்தாரேன்னா அவருக்காக துதிச்சேன். அது துதிச்சு அங்க இருக்க போறது கிடையாது. அங்கேருந்து அப்படி ஆழ்வாரிடத்துக்கு போக போறேன்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த வேடிக்கை ஆச்சாரியர்கள் பிரித்து சொல்லுவார்கள். அந்த எம்பெருமானை கூப்பிட்டாராம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்ப அப்படின்னாராம். என் அப்பன்னு கூப்பிட்ட உடனே இவரும் மயங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கண்ணன் முன்னாடி வந்து நின்றாராம். இவர் நில் அப்படின்னுட்டாராம். என் அப்ப நில். நின்றுதான் இவன் என்ன பண்றதுன்னா, உன்னை கிட்டதுக்காக நான் வரல, நன்னி அந்த ஆழ்வாரை கிட்ட போகிறேன். கிட்டி தென் குருகூர் நம்பி என்ன கால். அந்த ஆழ்வாரை கிட்டி தென்குருகூர் நம்பி, தென்குருகூர் நம்பின்னு சொன்னால் போதும். அந்த வார்த்தை திருநாமம் இருக்கிறது, அதை சொன்னாரே. தென் குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும். அன்னிக்கும்னு சொன்னா தித்திக்கும் அர்த்தம். அப்படி என்னுடைய நாக்குல தித்திக்கிறது. அன்னிக்கும் அமுதூரு, அப்படி அமுத பெருக்க ஓடுகிறது என்னுடைய நாவிலே. கண்ணனுடைய திருநாமங்கள் எவ்வளவோ இருக்கு. அந்த திருநாமங்கள் எல்லாம் சொன்னா இவருடைய நாக்கில் அமுதம் ஊராதான். இவருடைய நாக்கில் எப்பொழுது அமுதம் ஊறும்னா தென் குருகூர் நம்பி. குருகூர் நம்பின்னு சொன்னா ஊறுகிறது. நம்மை போன்றவர்கள் சில பேர் ஆழ்வாரை கேட்டார்கள். சுவாமி, நாங்களும் தென் குருகூர் நம்பியதும் ஆழ்வார் சடகோசன் எல்லாம் சொல்லி பார்க்கிறோம், எங்களுடைய நாக்கில் எல்லாம் ஊரலைன்னா சரியா முடிச்சுட்டார். அன்னைக்கும் அமுதூரும் என்னாவது எனக்கு ஊறுறது, அது என்னால தெரிஞ்சுக்க முடியறது. உங்களுக்கு தெரியலன்னு அவனும் பண்ண முடியாது, நீங்களும் அனுபவிக்க வாருங்கள், தெரிஞ்சுக்க தித்திக்குமா இருக்கும்னு சொல்லி தெரிவிக்கிறான். சரி, இவ்விதமாக பகவானை விட்டு நம்மாழ்வாரை பத்தினவர். சரி, பகவானை பத்தியாச்சு, பகவானை விட்டு நம்மாழ்வாரை பத்தியாச்சு, பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். அதே அவர் சொல்றார். நாவினால் நவி தின்பம் எய்தினேன், தேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, தேவுமத் தனியேன் குருகோர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. தெரிவிக்கிறார். நாவினால் நவி தின்பம் எய்தினேன். அந்த நம்மாழ்வாரை பத்தி பேசுறேன். நாவினால் நவித்து பேசி இன்பம் எய்தினேன், நல்லா இன்பத்தை அடைந்தேன். வேவினேன் அவன் பொன்னடி மெய்மை, அவனுடைய திருவடிகள் இருக்கிறேன், அதையே எல்லாமாக பத்தி இருக்கிறேன், பொருந்தி இருக்கிறேன். உங்களுக்கு உபாயம் வேற ஏதாவது இருக்கலாம், எனக்கு இவருடைய திருவடிகள் தான் எல்லாம். தேவ மாத்தறியே, வேற எந்த தேவர்களையும் அறிய மாட்டேன். மத்த தேவர்கள் அர்த்தமா பகவானும் சேர்ந்துதான் அர்த்தம். அபிதித்த விஷயானும் தரார். வேற யாரையும் அறியாதவர் நான், எம்பெருமானையும் கண்டெடுத்து பார்க்காதவர். தேவ மத்தறியே. சரி, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பண்ணுவீர். குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. குருகூர் நம்பின்னு சொல்லப்படக்கூடிய ஆழ்வார் இருக்காரே, ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஒரு பாசுரங்களை பாடித்திருக்கிறார். ஆசுரங்கள்லாம் வேண்டாம், பாவி நின் இசை. சில சமயங்கள்ல சில பாட்டுகள் எல்லாம் இருக்கும், எங்கேயோ கேட்டிருப்போம், அதுல என்ன வார்த்தைகள் வரும்னு தெரியாது, ஆனா அந்த இசை மட்டும் தெரியும். இந்த இசை மட்டும் நம்ம அப்படி சத்தம் மட்டும் இருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்றாருங்க. நம்மாழ்வாருடைய பாசுரம் எல்லாம் வேண்டாம், அந்த பாசுரம் இருக்கக்கூடிய இசை அதையே பாடிக்கொண்டு திரிவேன். குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. இதுல ரெண்டு விதமாக சொல்லுவார்கள். குருகூர் நம்பி பா அப்படின்னா நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் திருவாய்மொழி, அல்லது குருகூர் நம்பி பா அப்படின்னா நம்மாழ்வாரை பத்தின பாசுரங்கள். இது நான் கடினம் செலுத்தாவது இதையே சொல்லிக்கொண்டு காலத்தை போட்டுடுறேன் அப்படின்ற அப்படி தாமே பண்ணி தாமே அனுசந்திக்கலாமா அப்படின்னு கேட்டா, தம்மை பத்தியா பேசுற? ஆழ்வாரை பத்தி தானே பேசுகிறார், நான் அதையே அனுசந்தித்துக் கொண்டு திரியலாம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து கொள்ள வேண்டியது. இதை சொல்லும் பொழுது சட்டு அடியது ஒரு ஞாபகம் வருகிறது. மணவாள மாமணிகள் எம்பெருமானாரை பத்தி எதிராஜ விம்சதி அருளி செய்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப சிறு வயதிலேயே மணவாள மாமணிகள் அருளி செய்து விட்டார். அவர் ஆழ்வார் திருநகரில் எழுந்தருளி இருக்கும் பொழுது சந்நியாசாசிரமம் எல்லாம் ஸ்வீகரிக்கவில்லை. அவர் இன்னும் நாயனார் அப்படின்னு சொல்லி முன்னிலையிலே தான் இருக்கிறார். அப்பொழுதே எதிராஜ நிமிஷத்தை அருளி செய்து விடுகிறார் மணவாள மாமணிகள். அது மேல ஆச்சு, சன்னியாசாசிரமம் எல்லாம் ஸ்வீகரிச்சாச்சு, ஸ்ரீரங்கத்துல இருந்து கைக்கரம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய தினச்சரிகையை வர்ணிக்கிறார் இரும்பியப்பா.
திரும்பியப்பா வரவரமணி தினச்சரி அருளி செய்திருக்கிறார் இல்லையா? அதுல நடுவுல இந்த மாலை பொழுதுக்கு முன்னாடி பிரசாதம் எல்லாம் ஸ்வீகரிச்சாச்சு. அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிலை. அந்த சமயத்துல சன்னியாசிகள் தியானம் பண்ண வேண்டுமாம். அதனால ததச்சேத சமாதாய புருஷே புஷ்கரேக்ஷனே உத்தம் சிறகரத்வத்தும் உபவிஷ்டம் உபக்வரி அப்படின்னு ஆரம்பிச்சு எம்பெருமானை தியானம் பண்ணி கொண்டு சிறிது நேரம் எழுந்தருளி இருக்கிறாரா மணவாள மாமுனிகள். தியானம் பண்ணிருக்க அதுக்கு மேல என்ன ஆகிறதுன்னா ததசுபாஸ்ரயே தஸ்மின் நிமக்னம் நிமிருதம் மனஹா யதீந்திர பிரவணம் கர்த்தும் யதமானம் நமாமிதம். மணவாள மாமுனிகள் எப்படிப்பட்டவர்? எம்பெருமானை நம்பக்கூடியவர் கிடையாது, எம்பெருமானாரை நம்பக்கூடியவர் இல்லையா? ஆகையால் பகவான தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ண வேண்டும்? அந்த மனசை எம்பெருமானார் இடத்துல கொண்டு வர வேண்டும், ராமானுஜர் இடத்துல கொண்டு வர வேண்டுமா? இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையா? உலகத்துல தெரிவிப்பார்கள், உலகத்தை விட்டு பகவானை பத்து அப்படின்னு சொன்னார். அது ஓரளவுக்கு சுலபம். நம்ம சுலபம்னு சொல்லிட்டு போறோம். எவ்வளவு பேருக்கு அதுவும் கஷ்டம், நமக்கே கஷ்டம் தான். ஆனா அதை பார்க்கும்போது இது சுலபம். உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டு பகவானை பத்துனா உலகத்துல எவ்வளவு தோஷங்களை நாம் கண்ணால பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி பிறக்கிறது கிடையாது. சுகம் நினைச்சிட்டு போன கிடைச்சது துக்கம் தான் கிடைக்கிறது சொல்லி சம்சாரத்தினுடைய தோஷங்களை கண்டு பகவானை கிட்டலாம். ஆனா பகவானை விட்டு ஆச்சாரிய இடத்துக்கு போகணும்னா இதுக்கு பகவான் இடத்துல தோஷங்களை பார்க்கணும். பகவான் இடத்துல என்ன தோஷங்கள் இருக்கும்? ஆகிய பகவானை விட்டு ஆச்சாரிய இடத்துக்கு போவது இன்னுமே கடினம். இப்ப மணவாள மாமுனிகள் தம்முடைய மனசை பகவான் இடத்தை செலுத்தி இருக்காங்க. இப்ப செலுத்தின மணவாள மாமுனிகள் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா மறுபடியும் அதை எம்பெருமானார் இடத்துல கொண்டு வர வேண்டியிருக்கான். அங்கதான் பிரயத்னப்படுகிறார் மணவாள மாமுனிகள். யதீந்திர பிரவணம் கர்த்தும் யதமானம், தம்முடைய மனசை ராமானுஜரிடத்துல செலுத்துவதற்கு பிரயத்னப்படக்கூடியவனான மணவாள மாமுனிகள் என்று எதும்பியப்பா அருளி செய்கிறார். சரி, இப்ப எப்படியாவது கொண்டு வரணும் இல்லையா மனசை? அந்த சமயத்துல மணவாள மாமுனிகள் தினப்படி என்ன பண்ணுவரான்? தான் ஏற்கனவே அருளி செய்திருக்கக்கூடிய யதிராஜ விம்சத்தை அனுசரித்தான். அந்த யதிராஜ விம்சத்தை அனுசரித்து அதன் மூலமாக எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய மனசை எம்பெருமானாரிடத்துல கொண்டு வந்து விடுவான். தாமே அருளி செய்திருக்கக்கூடிய பிரபஞ்சம் தான், ஆனா ஒரு காரியத்துக்காக சொல்லி அதை அனுசந்திக்கலாம்னு. அதே போல மதுரகவி ஆழ்வாரும் பண்ணியிருக்கிறார். இவரை பார்த்தவர் பண்ணால் இது சொல்ல வரவில்லை, அவரை பார்த்து இவர் பண்ணியிருக்கலாம் தவிர இப்படி இருக்க முடியாது. ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன். சரி, மதுரகவி ஆழ்வார் குருகூர் நம்பி பாவி விண்மிசை பாடி திரிவனே. இந்த குருகூர் நம்பி நம்மாழ்வார் அவரை பத்தி நான் கண்ணினும் சிறுத்த அவரையே பாடிக்கொண்டு நான் தெரிஞ்சிடுவேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இதற்கு மேல திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய அரியகோல திருமுரு காண்பன்னார் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காலுடையதா இடியேன் பெற்ற நன்மை. இந்த குருகூர் நம்பியை பெற்ற நன்மை, அவரை அடைந்திருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்குங்க. என்ன நன்மை சுவாமி அப்படின்னா, திரிதந்தாகிலும் ஒண்ணுமில்லை. ஒருத்தர் ஒரு 4 படி ஏறிட்டார். 4 படி ஏறினவர் அங்கேருந்து படிக்கு அடுத்த படிக்கு வந்தா எங்க வருவர்? 3வது படிக்கு தான் வருவர் இல்லையா? அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், சம்சாரத்தை விட்டு பகவானை பற்றணும், அந்த பகவானை விட்டு அதுக்கு மேல ஆச்சாரியனை பற்றணும். நான் ஆச்சாரியனை பற்றினவனாக இருக்கிறேன், அதனால நான் விழுந்தாலும் கூட கடைசியில எங்க போய் விழுவேன்னா பகவான் இடத்துலதான் போய் விழுவேன், அடுத்தபடியில தானே. ஆகையால் நான் இவரை பெற்று ஒரு நன்மையை பெற்றிருக்கிறேன். என்ன நன்மை அப்படின்னா, இவரை விட்டாலும் நான் விழுவது பகவான் இடத்துலதான் இல்லையா? சம்சாரத்துக்கு போக மாட்டேன், அது ஆச்சாரியனுடைய ஏற்றம் அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். இவ்வளோ கொண்டாடுறீரே, என்னதான் பண்ணியிருக்கார் அவர் ஆழ்வாருமாக்கு அப்படின்னு கேட்டா அங்க தெரிவிக்கிறார், நன்மையால் மிக்க அன்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனா என்னையாண்டிடும் தன்மையான் சடகோபனின் நம்பிக்கே. நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி இருந்தேன் தெரியுமா? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். உலகத்துல நன்மையால் மிக்க, நன்மை நல்ல குணங்கள் எல்லாம் கொண்ட நான்மறையாளர்கள், வேதத்தை எல்லாம் நன்கு அதிகரித்து இருக்கக்கூடிய பிரிவுகள், இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்? இல்ல குணமுடையோன்னு சொன்னால் யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தால் ஐயோ பாவன்னு அவர்களை பார்த்து இறங்கி அவர்களுக்கு காரியம் வந்துடும். இதுதான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். ஆனா முதல்கவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னுடைய நிலை அப்ப எப்படிப்பட்டது? நான் உலகத்திலேயே நல்லவர்கள் கூட, நல்லவர்கள்னா பிராட்டி போன்றவர்களும் கூட ஐயோ மதுரகவி ஆழ்வாரா வாழ்ந்தான்னு வாழாம்,
அந்த அளவுக்கு தோஷங்களை கொண்டவனாக இருந்தேன். நன்மையால் மிக்கவர்கள் கூட அவர் வேண்டாம்னா அப்படின்னு சொல்லும்படியாக அடியேன் இருந்தேன். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். உண்மை அப்படின்னு சொன்னது ஒரு தன்மை. இதுவா ஒரு ரொம்ப தாழ்ந்ததா இருக்குன்னு சொன்னா தாழ்ந்ததுன்னு சொல்லுவோம். தாழ்ச்சி என்பதனுடைய தன்மை. அதே போல புல்லியவன் தாழ்ந்தவன், அவருடைய தன்மை புன்மை. இங்க இவரை புல்லியவனாக கருதுவர் கிடையாது, உண்மையாக கருதுவர். இது அடிக்கடி சொல்வதுதான். சில சமயங்கள்ல ஒருத்தரை இது நிறைய கொண்டிருக்கக்கூடியவர்னு சொல்லணும்னா அந்த தன்மையாகவே சொல்லுவது உண்டு. ஒரு சுவாமியை ரொம்ப கோபப்படுவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் கோபம் உண்டா அப்படின்னா கோபம் உண்டாவா, அவரே கோபம் சொல்றோமா இல்லையா? வேடிக்கையா பரதன் சுவாமி அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாயாம் ஒரு பிள்ளையாம், அதுக்கு மேல ஒரு கணவன், அதாவது கணவன் மனைவி ஒரு பிள்ளை. இந்த மனைவியானவள் கணவனுக்கும் பிள்ளைக்கும் அவள் பிரசாதம் பொழுது கொண்டிருக்கிறாள், பரிமாறிக் கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்துல என்ன ஆகிறது, சாற்றமுது, ரசம்னு சொன்னாலே உலகத்துல சம்பிரதாயத்துல சாற்றமுதுன்னு சொல்லுவான். இந்த சாற்றமுது அவள் பிரசாதித்தாளாம். அந்த சமயத்துல அந்த கணவன் பார்த்து, என்னது இது, இதே ஒரு உப்பு அதிகமா இருக்கே அப்படின்னு ஆனான். பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையை இந்த தாய் பார்த்தாள். நிஜமா அப்படியா இருந்த, இவர் எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார், நிஜமா அது அப்படின்னு பிள்ளையை பார்த்தாளாம். உடனே இந்த பிள்ளையானவன், அதெல்லாம் உப்பு அதிகமாலாம் உப்பு இல்லவா அப்படின்னா. உடனே இவள் நினைச்சா, ஆஹா இவன் இருக்கா பாருங்க, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல தொடங்கினானாம். அவன் முடிக்கவே இல்லை பாவம். என்ன சொன்னா, உப்பு அதிகமா தான் இல்லை, உப்பு தான் இருக்குன்னா. அப்ப அர்த்தம் என்ன, உப்பு அங்க இருக்குன்னு கிடையாது, முழுக்கவே உப்பு தான் அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமா உப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ மதுர கவி ஆழ்வார் இடத்துல தாழ்ச்சி இருக்குன்னு சொல்ல, தாழ்ச்சியே வடிவெடுத்தவர்னு எல்லாருமே கருதுகிறார்களாம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர், புல்லியவனாக கருதுவர், உண்மையாக கருதுவர். இப்படி எல்லாரும் கருதி அவரை கிட்டையே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். அந்த சமயத்துல ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையா நம்மாழ்வார் இதை ஏற்றுக்கொண்டார். அவ எல்லாரும் விட்டுட்டா, அதனை மட்டும் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால் தெரிவிக்கிறார். எல்லாரும் விட்டுட்டான்றது காரணமாக ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் விட்டுட்டா இவரை யாருதான் காப்பாற்றுவார்கள் என்கிற கருத்தாலே நம்மாழ்வார் இவரை ஏற்றுக்கொண்டார். ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையா, தாயாக இவரை இருக்கிறார், தந்தையாக இவரை இருக்கிறார், சுவாமியாகவும் இவரை இருக்கிறார். உலகத்துல தாய் பண்ணக்கூடிய காரியத்தை தந்தை பண்ண மாட்டார், தந்தை பண்ணக்கூடிய காரியத்தை தாய் பண்ண மாட்டாள். ஒரு சுவாமி அவன் பண்ணக்கூடிய காரியத்தை இவர்கள் பண்ண மாட்டார்கள். பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க மதுரகவி ஆழ்வாருக்கு தாயாகவும் தந்தையாகவும் சுவாமியாகவும் எல்லாமாகவும் நம்மாழ்வாரே இருக்கிறார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோகன் என் நம்பியே. என் நம்பின்னு சொன்னா பரிபூர்ணர்னு அர்த்தம். எல்லா விதமாகவும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியவர். எனக்கு தாயா இருக்கார், தந்தையா இருக்கார், எல்லாமாக இருக்கிறார். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆக்யஸ்ய குலமதேன வகுலாஹிராமம் ஸ்ரீமத்தனங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனம். பொது தனியன்களிலே 5 தனியன்கள் உண்டு. அப்படின்னு உபன்யாசம் ஆரம்பிக்கும் பொழுது 3 தனியன்கள் சொன்னேன். அடுத்து 2 சொல்லாமல் இருந்தது. பூதம் சரஸ்ட உடனே உடனே சொல்லிட்டேன். மாதா பிதா சொல்லிட்டேன். அப்போ ஆள வந்தார் அருளி செய்கிறார். மாதா பிதா யுவதயா தனயாக விபூதி சர்வம். தாயாக, தந்தையாக, பிள்ளைகளாக, பெண்களாக, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வமாக, என்னன்னு சொல்றது எல்லாமாக, சர்வம் இதேவ நியமேன மதன்மையானா. நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் எல்லாமாக எனக்கு இருக்கு. ஆளவந்தார் அப்படி சொல்லல, என்னுடைய சம்பந்தம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் தாய் தந்தை முதலான எல்லாம் அப்படின்னார். பாருங்க, ஆளவந்தாருடைய சம்பந்தம் உடையவர்களுக்கு நம்மாழ்வாருடைய திருவடிதான் எல்லாம். நாம் அனைவரும் யோசிக்கணும், நம் அனைவருக்கும் நம்மாழ்வாருடைய திருவடிதான் எல்லாமா இருக்கா இல்லையா? ஏன்னா ஆளவந்தாருடைய சம்பந்தம் ஒருத்தருக்கு இருக்கா, அப்படிதான் இருக்கணும். அப்போ நமக்கு நம்மாழ்வாருடைய திருவடியே எல்லாமாக தோத்தித்துன்னு சொன்னா ஆளவந்தாருடைய சம்பந்தம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். தோத்தலைன்னு அவன் பதில் பார்த்துக்க வேண்டியது. ஆகையால் நம்மாழ்வாருடைய திருவடிகளையே எல்லாமாக கருதக்கூடியவர்கள்
என்னுடைய சம்பந்தம் கொண்டவர்கள் அனைவருமே என்று காட்டுகிறார் ஆளவந்தார். அதுக்கு மூலமா இருக்கக்கூடியது என்னன்னா, மதுரகவி ஆழ்வார் வந்து அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனில் நம்பியே. இவ்வளோ கொண்டாடுறீரே, உண்மை எல்லாரும் அப்படி கருதினார்கள் என்று சொன்னீரே, நீ என்னதான் பண்ணி கொண்டிருந்தீர்? உடனே அடுத்த பாசுரத்துல சொல்றார், நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் மனவாழ்வாரும் ஊரெல்லாம் நம்பி நண்பனாய் இன்றே நம்பினே பிறர் நண்பொருள் தன்னையும். வேற யாருடைய பொருளையோ நான் நம்பினேன், இப்போ மற்றவர்களுடைய பொருளை நம்பினேன். இது சாதாரணமான அர்த்தம். நம் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள், பிறர் மற்றவர்கள் யாருன்னா பகவான். பகவானுடைய நன்பொருள், அவனுக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கக்கூடிய சொத்து எது கேட்டா ஜீவாத்மா. பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா ஜீவாத்மா, அவனுடைய நன்பொருள். அதை நான் விரும்பினேன். அர்த்தம் என்ன? பகவான் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லுகிறான். நாம் அனைவரும் பண்ணுவது என்னன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் என்னுடையவன் அப்படின்றோம். ஒருத்தரை சேர்ந்த பொருளை நம்மை சேர்ந்தது என்று நினைத்தால் அதுதானே திருட்டுத்தனம், அதுதானே களவுன்னு சொல்லப்படும். இவர் தெரிவிக்கிறார், அவனுடைய பொருளான ஜீவாத்ம வஸ்துவை என்னுடையது நினைச்சு நான் இவ்வளவு நாள் அலைந்தேன். நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும், நம்பினேன் மனவாரையும் முன்னெலாம். முன்னெலாம் நேர்த்திக்கு முத்தநாள் கிடையாது, முன்னெலாம் அனாதி காலமாக இப்படித்தான் இருக்கிறேன். இந்த ஆத்மா என்னை சேர்ந்தது, நான் தான் இதை கொள்ளக்கூடியவன், நான் தான் இதற்கு சுவாமி அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தேன். அதற்கு மேலே விஷயானுபவமே யாத்திரையாக சென்றேன். நம்பினேன் மனவாரையும் முன்னெல்லாம். மனவான பெண்கள், பெண்கள்னு சொல்லுவது மற்ற விதமான அனுபவங்களுக்கும் இந்த இடத்துல உபலட்சணம்னு சொல்லுவார். ஆக பெண்கள் முதலான விஷயங்களிலேயே ஈடுபட்டு கொண்டு திரிப்பு கொண்டிருந்த இளையனுடைய நிலை. நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மடமாரையும் முன்னெல்லாம். அதுக்கு மேல செம்பன்மான திருக்குறுகோர் நம்பி அன்பனாய். அதுக்கு மேலதான் திருக்குறுகோர் நம்பிக்கு அன்பனானேன். சரி, திருக்குறுகூருக்கு நீர் போனதுக்கு காரணம் என்ன தெரிவிக்கிறார். செம்பொன்மாடம் திருக்குறுகூரம் வியாக்கியாத்தா ரசித்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்றா, அங்க திருக்குறுகூர்ல மாடங்கள் எல்லாம் ஸ்வர்ணமயமா இருக்கும். செம்பொன் மாடம் இல்லையா, அங்க எல்லாமே பொண்ணா இருக்குமா. 4 திருடிடலாம் கிடைச்சிருந்தா அங்க போனேன். செம்பொன்மாட திருக்குறுகூர், அங்க நான் போனேன். நான் சில சமயங்கள்ல தான் திருட வேண்டும்னு சொல்லுவார்கள். யாரும் அதை விட பெரிய சாமர்த்தியமுடையவர்கள் அவர்களே திருடி விடுவார்கள். அமிதமாக நான் அங்க சென்றே திருடுவதற்காக அங்க போன இடத்துல ஒருத்தர் என்னுடைய நெஞ்சை திருடினார். செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பி அன்பனாய். அங்க போனா நம்மாழ்வாரனுடைய நெஞ்சை அபகரிச்சுட்டார், அவனுக்கு அன்பனாக மாறிட்டேன். செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தேன் இன்னே. அடியேன் பெற வேண்டிய பெருமைகள் எல்லாம் வந்துட்டேன். ஒரு சாமர்த்தியமா இருக்கக்கூடியவன் கடைசியில பெறக்கூடிய பெரிய நன்மை என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சாரியனையே எல்லாமாக பாவிப்பர். உலக விஷயங்களை எல்லாம் விட்டு பகவானை அடைந்தால் அது ஒரு நிலை. அதையும் விட்டுட்டு ஆச்சாரியனை பற்றி விட்டால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையையே அடைந்து விட்டேன். அடியேன் சதிர்த்தேன் இன்னே. இன்னு தொட்டும் எழுமை வெம்பிரான் நின்று தன் புகழேத்த வருணினான் உன்னமான திருக்குறுகோர் நம்பி என்னமென்ன இகழ்வில காண்பினே. உடனே சொன்னார்கள், என்னமோ இன்னைக்கு ஆழ்வாரை பத்தி இருக்கிறேன், இவ்வளவு கொண்டாடி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஆழ்வார் வந்து கிளம்போ, இன்னும் உன்னோட எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீர்? எல்லாரும் கேட்பா இல்லையா. பொதுவாகவே ஒண்ணுமில்லை, இனிமே வேலை இதெல்லாம் ஒத்து வரல, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அங்க போயிடுற கைங்கரியங்கள் பண்றேன்னு சொன்னா, ஆமா கோயில இன்னைக்கு கைங்கரியம்னு கொடுப்பா, நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவேன் வந்து கேட்கறாங்க இல்லையா. மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்க மாட்டான். ஆனா சம்பிரதாயத்துக்கு வருகிறேன், கைக்கரியத்துக்கு வருகிறேன்னா 10 பேர் இந்த கேள்வி கேட்பான். முதல்வி ஆழ்வார் அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டுக்கா போல. அவன் சொல்ற, இன்னு தொட்டும் எழுமையும் வீரான் நின்று தன் புகழே தவறுடினான். இன்னிலேந்து ஆரம்பிச்சு கடைசி வரையில் அவருடைய புகழையே ஏற்றிக் கொண்டிருக்கும்படியாக அவர் அருளி இருக்கிறார். புன்னமான திருக்குறுகோர் நம்பி என்னும் என்னை இகழ்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை விடவே மாட்டார், சந்தேகமே கிடையாது. பகவானை பத்தினவர்களுக்கும் சந்தேகம் உண்டாம், ஆச்சாரியனை பத்தினவர்களுக்கு சந்தேகம் கிடையாது. அவர் ஒரு நாளும் என்னை விடமாட்டார். சித்திர் பவதி வானேதி சம்சயோச்சுத சேவினாம்.
யசம்ஷயோஸ்தி தத்பக்த பரிச்சரியா ரதாத்மனாம். சித்தி உண்டாகுமா இல்லையா என்கிற சந்தேகம் அச்சுதனை கொட்டினவர்களுக்கு உண்டாம். அச்சுதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பக்தர்களை நழுவ விடாதவன். அந்த அச்சுதனை பத்தினாலும் கடைசியில மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனால் ந சம்சயோஸ்தி, சந்தேகமே கிடையாது. யாருக்குன்னா அந்த அச்சுதனாகிற எவ்விதமானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்றவர்களே, அவளுக்கு சந்தேகமே கிடையாது. ஆகையால் பகவான் யாரையாவது பார்த்து விட்டாலும் விடுவான், பத்தினாலும் பத்தி கொள்வான் தெரியாது. ஆனா இங்க ஆழ்வார் இருக்காரே, என்னும் என்னை இகழ்விலன், என்றைக்கும் என்னை விடவே மாட்டார். பகவான் யாருக்கு காரியம் பண்ணுவார்? பல இடங்களை நாம் சொல்றோம். பகவான் கொள்ளினாலும் ஆழ்வார் பண்ணுவார், பகவான் கொள்ளினாலும் ஆழ்வார் பண்ணுவார், ஆச்சாரியன் பண்ணுவார். அதுக்கு அர்த்தம் என்ன? மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல கேட்கிறார், அதிகாரம் உண்டே அரங்கரிரங்காரோ, அதிகாரமில்லாதார் கண்ணோஹோ எதிராசா நீ வேண்டுவது. அதிகாரம் எனக்கு இருந்தால், தகுதி இருந்தால் அவரே கொடுத்துடுவாரே, அது பெரிய பெருமாளே கொடுத்துடுவாரே மோட்சத்தை. அதிகாரம் இல்லைன்றதுனாலதான் தேவரீரிடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ ஆச்சாரியன் பண்ணக்கூடியது என்னன்னா, பகவான் அதிகாரம் இருந்தால் மோட்சத்தை கொடுப்பான். அந்த அதிகாரத்தையே ஏற்படுத்தக்கூடியவர் ஆச்சாரியன். ஒரு அதிகாரம் இல்லாதவன் ஆச்சாரியனை கெட்டினால் அவர் என்ன பண்றாருன்னா, அதிகாரத்தையும் அதாவது தகுதியையும் ஏற்படுத்தி மோட்சத்தையும் கொடுத்துட்டார் ஆச்சாரியன். பகவான் போன தகுதி இருக்கான்னு கேள்வி கேட்கலாம், ஆச்சாரியன் போன தகுதி இருக்கான்னு கேள்வி கேட்கறது கிடையாது. தகுதியும் தானே உண்டாக்கி அதுக்கு மேல மோட்சத்தையும் கொடுக்கலாம். சில பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போறீர்களே, ஆனால் இவ்வளவு மதிப்பெண் வாங்கினால்தான் உள்ளே சேர்த்துப்போம் அப்படின்றான். சேர்க்கறது இதுக்கு படிப்பு வரணுன்றதுக்காக தான். இல்ல படிப்பு வந்தாலும் சேர்த்துப்பேன்னா அதுவே எவ்வளவானை போல. சில பள்ளிக்கூடங்கள்ல எப்படி இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம், அவனுக்கு படிப்பை கத்துக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையில் ஒன்றவர். அது ஆச்சாரியன். அவர் என்ன பண்றார், உனக்கு படிப்பு வருமோ இல்லையோ, தகுதி இருக்கோ இல்லையோ, தகுதியை ஏற்படுத்தி எவ்வளவானை அடைவிக்கிறேன். அதுதான் ஆச்சாரியனுடைய காரியம். ஆக அதுதான் வித்தியாசம். கடைசியில பார்த்தான் பகவான் தகுதியை ஏற்படுத்துறது கிடையாது. தகுதி இருந்தால் மோட்சத்தை வழங்குகிறான். அப்படியே தகுதியை ஏற்படுத்துகிறான் பகவான் தான். ஆச்சாரியன் மூலமாகத்தான் அந்த காரியத்தை பண்றான் பகவான். அந்த காரியமே தகுதியை ஏற்படுத்துவது, இந்த காரியமே ஆச்சாரியனுடைய காரியம். அந்த மாதிரி சமயங்கள்ல தான் எவ்வளவானே ஆச்சாரியனாக வந்து தகுதி ஏற்படுத்துகிறான் பார்க்கிறோம். அப்போ தகுதியை ஏற்படுத்துவது என்பது ஆச்சாரியனுடைய காரியம். ஆகையால் பகவான் விடலாம், இவர் விடமாட்டா. என்னும் என்ன இகழ்விலன் காண்பினே கண்டு கொண்டென்னை காரிமான பிறான், பண்டை வல்வினை பாத்தி அருளினான், எண்ணிசையும் அரிய எம்புகேன் ஒன் தமிழ் சடகோக நருளையே. என்னுடைய பழைய வினைகள் உன்னாரேற்ற எவ்வளவோ பாவங்களை சேர்த்து வச்சிருந்தேன். அந்த பாவங்களை எல்லாம் அவர் போக்கிட்டார், எல்லாத்தையும் போக்கிவிட்டார். எப்படி போக்கினார்னா, தம்முடைய அருளாலே போக்கினார். அப்படிப்பட்ட அவருடைய அருளை நான் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டே இருப்பேன். ஒன் தமிழ் சடகோபன் அருளையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேல காட்டுறார். அருள் கொண்டாடும் அடியவரின் கூட அருளினால் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்ட ஆயிரம் இத்தமிழ் ஆடினார் அருள் கண்ணீர் இவ்வுலகினில் மிக்கதே. அதாவது உலகத்திலே இருக்கிறதிலேயே பெரிய பொருள் என்ன? ராமேஸ்வர சட்டத்துல பரமாத்மா எம்பெருமான் தான் சுவாமி. எம்பெருமானை காட்டிய பெரிய பொருள் இருக்க முடியுமா அப்படின்னு நாம் கேட்போம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஒண்ணு சொன்னார், பகவானை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்கு அப்படின்னா. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, எனக்கு அவன் மேல் இருக்கக்கூடிய காதல். சூழ்ந்ததனில் பெரிய சுடஞ்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவா அப்படின்னு அருளி செய்கிறார் நம்மாழ்வார். உலகத்திலே அச்சேதன பொருள்கள், அறிவற்ற பொருள்கள் இருக்கின்றன. அவற்றை காட்டிலும் பெருசு என்னன்னு கேட்டா, சேத்தன பொருள்கள், அறிவிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். அந்த அச்சேதனத்தை நியமிக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆகிய அச்சேதனத்தை காட்டிலும் பெரியவர்களா இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் நியமிக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா பரமாத்மா எம்பெருமான் இல்லையா? அவன் தான் எல்லாரை காட்டிலும் பெரியவன். ஆழ்வார் சொல்றார், அவன் பெரியவன் கிடையாது, அவனை காட்டிலும் பெருசு எனக்கு அவன் மீது இருக்கக்கூடிய காதல் அப்படின்னு. அப்படியே அவ்வளவு பெருசா அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்போமே. அதுக்கு மேல ஒண்ணு சொல்ற, அவ்வளவு பெருசு என்னுடைய காதல் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி கடைசியில போய் பார்த்தா எனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய காதலை காட்டிலும் அவனுக்கு என் மேல இருக்கக்கூடிய காதல் ரொம்ப பெருசுன்னு தெரிஞ்சது. இப்போ பரமாத்மாவை காட்டிலும் நம்மாழ்வாருக்கு பரமாத்மா மேல இருக்கக்கூடிய காதல் பெருசாம். அந்த காதலை காட்டிலும் பெருசு என்னன்னா, பகவானுக்கு நம்மீது இருக்கக்கூடிய காதல். எல்லா இடத்திலும் பார்க்கலாம். ஆண்டாள் திருப்பாவையில
எனக்கு ரொம்ப காதல் இருக்கு, அதனாலதான் கண்ணனை தேடி போகிறேன் போகிறேன் நினைச்சிட்டே போனாலும் போய் கண்ணனை பார்த்த உடனே மாலே மாலே அப்படின்னு சொன்னா மயக்கமே வடிவெடுத்தவன், மயக்கமே கூப்பிடுறான் மாலே. என்ன அது வரையிலும் எனக்கு காதல் அதிகம் நினைச்சிட்டு இருந்த அந்த ஆண்டாள் பகவானை பார்த்தோம், ஓஹோ அவனுக்கு நம்ம மேல அவ்வளோ காதலா அப்படின்னு நினைத்து மாலேன்னு கூப்பிடுறான். கடைசியில் ஆழ்வார்கள் நம்மாழ்வாரும் மற்ற இடங்களிலும் வெத்த காட்டுறார்னா, நான் பகவானை பெற வேண்டும், எனக்கு பகவான் மேல ஆசை அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருப்போம். அது உண்மை கிடையாது. அவன் நம்மை பெற விரும்பி இருக்கிறான், நம் மீது அவ்வளவு காதல் கொண்டிருக்கிறான் பகவான் என்பதனை உணர வேண்டும். சரி, அப்போ நம்மாழ்வார் கடைசியில் சித்தாந்தம் பண்ணிட்டார். என்ன பண்ணார்? உலகத்திலேயே ரொம்ப பெருசு பகவானுக்கு அடியவர்கள் மீது இருக்கக்கூடிய காதல். முதல்கவி ஆழ்வார் வந்தவர் சொன்னார், சுவாமி அதெல்லாம் கிடையாது சுவாமி அப்படின்னு. நம்மாழ்வார் பார்த்தாரு, நான் சொன்னதை மீறி நீ என்ன சொல்றீங்க அப்படின்னா தெரிவிக்கிறார் பாருங்க. எங்க அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான ஒருவரையின் பொருள், அருள் கொண்ட ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் நிற்கிறே. ஆழ்வியர், உமக்கு பகவானுடைய காதலை பத்தி தெரியும், எனக்கு உம்முடைய அருளை பத்தி தெரியும். அதனால பகவானுக்கு தேவரீர் மீது இருக்கக்கூடிய காதல் பெருசுன்னு நீர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர். ஆனால் தேவரீருக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய அருள் இருக்கிறதே அதுதான் உண்மையில் பெருசு. அருள் கொண்ட ஆயிரம் இத்தமிழ் பாடினால் நம்மாழ்வார், அவருடைய அருள் கண்டீர் இவ்வுலகினில் நிற்கதே. இந்த உலகத்துல மிகப்பெரியது என்னன்னா ஆழ்வாருக்கு அடியவர்கள் மீது இருக்கக்கூடிய அருள், உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அருள். ஆகையால் தான் அவர் என்ன பண்ணார்? அருளினான வறுவரையின் பொருள். அதாவது வேதங்களிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அனைவருக்காகவும். ஆனால் அதை சட்டுன்னு படித்து கொண்டு புரிந்து கொள்வது எல்லாருக்கும் நடக்காத விஷயம். ஆகையால் தான் நம்மாழ்வார் அங்க என்ன பண்ணார்னா தமிழிலேயே எல்லா அர்த்தங்களையும் அருளி செய்திருக்கிறார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்றோம் இல்லையா? வேதம் தமிழ் செய்தார்னா வேதத்துல முக்கியமான கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்கும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே தமிழ் படுத்தி கொடுத்துட்டார் நம்மாழ்வார். வேதம் தமிழ் செய்த மாறன். அப்படி அருளாலே செய்தவர். அவருடைய அருள் கண்டீரி உலகினில் மிக்கதே. இந்த உலகத்துல அவருடைய அருளை காட்டிலும் ஒரு சொல்லும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொல் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபரின் நம்பி காட்புக்காது அடிமை பயனே அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்கார்? ஒரு ஆச்சாரியனுடைய காரியம் என்ன? தான் முதல்ல நன்கு கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், அதற்கு மேல சிஷ்யனுடைய நெஞ்சிலே அதை படும்படியாக உபதேசிக்க வேண்டும். இவர் நன்னா அந்த காரியம் எல்லாம் பண்ணியிருக்கிறார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். வேதத்தினுடைய உட்பொருள் இருக்கு இல்லையா? வேதத்தினுடைய புறம்பொருள் ஒண்ணு, உட்பொருள் ஒண்ணு. புறம்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா பகவான் தான் எல்லாம், ஒரு புறம்பொருள். உட்பொருள் என்னன்னா ஆச்சாரியன் தான் எல்லாம், உட்பொருள். சட்டர வேதத்துல பார்த்தா தெரியவே தெரியாது, அதனால ஆராய்ஞ்சு பார்த்தாதான் அந்த விஷயம் தெரியும். அதான் உட்பொருள். அந்த உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சொல் நிறுத்தினான். என்னுடைய நெஞ்சில அதை நிற்கும்படியாக பாடினான், அதை நிறுத்தினான். அப்படிப்பட்ட அந்த சடகோபன், தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்மே. அவரிடத்துல இவ்வளவு காதல் இருக்கிறதே, இந்த காதலுக்கெல்லாம் கடைசியில பயன் என்னன்னா அடிமை பயனன்மே. அடிமையை பயனாக உடையது என்னுடைய காதல். வெறுமனே காதல் காதல் பக்தி இருக்கு சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த பக்தியானது கடைசியில கைங்கரியத்துல போய் முடியணும் இல்லையா? அப்போ இவர் மேல எனக்கு எவ்வளவு காதல் இருக்கிறது, இந்த காதலுக்கெல்லாம் கடைசியில் பிரயோஜனம் என்னன்னா அவருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் அப்படின்னு அடிமை பயனன்னே என்று தெரிவிச்சு இல்லை சொல்றார். பயன் நன்னாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் புயல் நின்னார் புழிசூழ் குருகூர் நம்பி புயல்கின்றேன் உன் மொய்கள கண்மையே. முக்கியமான விஷயம். ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறான்? ஆச்சாரியன் கொண்டாடுகிறோம். எப்பொழுது ஆச்சாரியன் அவ்வளவு கொண்டாடத்தக்கவன் ஆகிறான்னா அவனுடைய காரியத்தை சரியாக நிறைவேற்றும் பொழுது. ஆச்சாரியனுடைய காரியம் என்ன? பயன் நன்னாகிலும் பாங்கலராகிலும். சில சமயங்கள்ல யாருக்கும் உபதேசிக்கிறார்கள். எதுக்காக உபதேசிக்கிறார்கள் அப்படின்னா அவர்களால் ஏதாவது பிரயோஜனம் கிட்டும். சாஸ்திரம் என்ன சொல்றது? குரு சுஷ்ரூஷையா வித்யா புஷ்கலேன தனேனவா அதவா வித்யா வித்யா. ஒண்ணு, நல்ல குரு சேவை பண்ணுகிறானா அவனுக்கு உபதேசி. நிறைய தனம் கொடுக்கிறானா சரி வேணும் உபதேசிக்கலாம். அவன் ஒண்ணு சொல்லி தருகிறான், நீ ஒண்ணு சொல்லி தரலாமா? அப்படி அவரு சொல்லி தரலாம்.
அதை தவிர வெறுமனே சொல்லி தராதேன்னு சொல்றது சாஸ்திரம். இப்ப ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னிடத்துல அப்படி கொடுப்பதற்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னால அவருக்கு பயன் ஏதாவது விட்டானா, பயன் நன்றாகிலும் ஒரு பயனும் இல்லை. சில சமயங்கள் என்ன தோணும், அவனாலும் ஒன்றும் கொடுக்க முடியலதான், சரி, ஆனாலும் நாம் சொன்னால் அவன் நல்லா புரிந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறான், அதனால சொல்லுவோமே. இவ்விதமாக உலகத்துல சொல்றது உண்டு. அங்க தெரிவிக்கிறான், பயன் இல்லை, பாங்கும் இல்லை. அவர் சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாங்காக நான் இருக்கிறேன், அதுவும் இல்லை. ஆனாலும் பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். அப்படிப்பட்டிருக்க என்னை அவர் ஏத்துண்டார். ஏத்துண்டு நன்றாக திருத்தி என்னுடைய செயல் எல்லாம் நன்கு திருந்தும்படியாக பண்ணினார். இதுதான் ஆச்சாரியனுடைய காரியம். ஒருத்தனுக்கு உபதேசங்கள் மூலமாகவும் பலவிதமான காரியங்களை சொல்லுவதன் மூலமாகவும் பலவிதமாக அவனை திருத்த வேண்டும். அதுதான் ஆச்சாரியனுடைய காரியம். ஏதோ ஒரு நாள் சிஷ்யனை பார்த்தோம், அவனுக்கு ஏதோ மந்திரத்தை உபதேசித்தோம், அதோட முடிஞ்சதுன்னு ஆச்சாரியனுடைய காரியமும் முடியல. அவரும் நினைக்க கூடாது, அதே மாதிரி சிஷ்யனும் போனோம் சொல்லி சமாஷனம் ஆயிடுத்து அவ்வளவுதான் நினைக்க கூடாது. ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். அதான் இங்க காட்டுறார், பயன் நன்னாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்னாக திருத்தி நன்னா திருத்த வேண்டும். அதுக்கு மேல பணி கொள்வான். திருத்தி ஞானத்தை எல்லாம் உண்டாக்கி, அதுக்கு மேல பணின்னு சொன்னா கைங்கரியம் அர்த்தம். கைங்கரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். திருத்தல் ஏன்னா அது கைங்கரியமே ஆகாது. எதுக்காக பண்றோம், எப்படி பண்றோம், எந்த எண்ணத்தோட பண்றோம்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். அதனால முதல்ல திருந்தணும். திருந்தின பின்பு பணி கொள்வான். அவர் தமக்கான கைக்கரியத்தையும் கொள்வார். ஆச்சாரியர் பகவானுக்கு பண்ணு, இதோ அடியவர்களுக்கு பண்ணுன்னு சொல்லி அந்த கைக்கரியத்திலேயும் நியமிப்பார் ஆச்சாரியர். கடைசிக்கு இந்த ஆச்சாரிய நிஷ்டனா இருக்கக்கூடியவன், எங்க ஆச்சாரியனுடைய உகப்புக்காக பகவானுக்கு தொண்டு வருகிறேன், ஆச்சாரியனுக்கு பிடிக்கும் என்பதற்காக அடியவர்களுக்கு தொண்டு புரிகிறேன். இந்த ரெண்டு பேர் பகவானும் தொண்டர்களும் எப்பொழுது உகப்பார்கள்னா, எங்க ஆச்சாரியனுக்கும் நான் பண்ணாதான் உகப்பார்கள், அதனால அவருக்கும் பண்ணுகிறேன். மூவருக்கும் பண்ண வேண்டும். கடைசியில நோக்கு எதில் இருக்கணும்னா, ஆச்சாரியனுடைய உகப்புக்காக பண்ணுகிறேன் என்கிற நோக்கோடு இருக்க வேண்டும். இவ்விதமாக அவனை திருத்த வேண்டியது ஆச்சாரியனுடைய கடமை. பயனன்னாகிலும் பாங்கலனாகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார். உயில் நின்னார் ஒழில் சொல் குருகோர் நம்பி முயல்கின்றேனும் தன் மெய்களன் அன்பையின் தேவரியனுடைய திருவடிகளிலே அன்பை முயல்கின்றேன் அப்படின்னு சொல்லி கடைசி பாசுரத்துல அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகோர் நகர் நம்பி. நம்மாழ்வார் எப்படிப்பட்டவரா, பகவானை அடைந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் எல்லாருக்குமே இவர் அன்பனாம். அன்பன் தன்னை உலகத்துக்கெல்லாம் அன்பனா இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பனாக யார் இருக்காரு, நம்மாழ்வார் இருக்கார். இப்ப நம்மாழ்வாரு ஒருத்தர் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் பகவத் பக்தர்களா இருக்கணும். பகவத் பக்தர்களா நம்மாழ்வாருக்கு பிடிச்சவர்கள். அன்பன் தன்னை அடைந்தவர்கள் எல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பி. அந்த தென்குருகூர் நம்பி அவருக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே. அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சொல் இதை யார் விரும்பி அபியசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எங்கே போய் இருப்பார்கள்னா வைகுந்தத்துல போய் இருப்பார்கள் அப்படின்னு முடிச்சார். புடிச்சுட்டா சில பேர். மதுரகவி ஆழ்வார் இதுவரையிலும் நம்மாழ்வார்னு பேசிக்கொண்டிருந்தாரே, கடைசியில இவரும் பலம் சொல்லும்போது வைகுந்தம் தான் சொன்னார். பார்த்தீரா, வைகுந்தத்துக்கு போய் பகவானைத்தான் அடையணும் போல இருக்கு, அதைத்தான் இவரும் சொல்றாரே அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறாராம், உங்களுக்கு வைகுந்தத்தை பத்தி சரியா தெரியவே இல்லை இருக்கார் மதுரகவி ஆழ்வார். நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இப்போ ஆழ்வார் திருநறைக்கு போனால் அங்கே நம்மாழ்வார் ஆதிநாதன் தேவஸ்தானம் அப்படின்னு தான் போட்டிருக்கும். அங்க என்னன்னு கேட்டா ஈரல சாய் கிடக்குமாம். இங்க அங்க கோயில்னு பார்த்தாலும் நம்மாழ்வாருக்கும் பங்குண்டு, ஆதிநாதன் எம்பெருமானுக்கும் பங்குட்டாம் அந்த தேவஸ்தானத்துல. ஆனா இங்கிருந்து நம்மாழ்வார் பரமபுரத்துக்கு எழுந்தருளினாரே, பரமபுரத்துக்கு எழுந்தருளிட்டா அந்த பரமபுரம் யாருடையதுன்னு கேட்டா விஷ்ணு பரமபதம் கிடையாது, இனிமே சடகோபசிய பரமபதம் தான். அங்க போயாச்சுன்னு சொன்னா அங்க ரெண்டு பேர் அரசு கிடையாதா. இந்த நம்மாழ்வார் அவதரித்த இடத்துல ரெண்டு பேர், பகவானுக்கும் பிராதானியம் உண்டா, அதே போல ஆழ்வாருக்கும் பிராதானியம் உண்டாம். வைகுந்தத்துக்கு போனா அங்க பகவான்லாம் கிடையாது, பகவான் கீழே ஆழ்வார் ஏற்றுக்கார வச்சுடுவான். அங்க போனா ஆழ்வாருக்கு மட்டும்தான் பிராதானியம்.
அதனால வைகுந்தத்துக்கு போகணும்னு சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த கடினம் செலுத்தாமை அனுசந்திக்க கூடியவர்களும் கடைசியில் எங்கே செல்வார்கள்? வைகுந்தத்துக்கு செல்வார்கள். அங்கே போய் நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே கைக்கரியம் பண்ணுவதே அவர்களுக்கும் பரம பிராபியமாக தாய்க்கை இருக்கும் அப்படின்றதை சொல்லி முடிகிறார். அது மதுரகவி ஆழ்வார் சொல்ல வந்தது என்னன்னா, எம்பெருமானை நம்பினாலும் தெரியாது என்ன ஆகும். ஆனா ஆழ்வாரை பத்துங்கள், ஆழ்வாரை பற்றி கொண்டால் வேற எதையும் வத்த வேண்டாம். அவரை எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார். தகுதி இல்லாத எனக்கு தகுதியை ஏற்படுத்தி அதோ வைகுந்தத்தையே கொடுக்கக்கூடியவர் ஆழ்வார் அப்படின்றதை காட்டுகிறார். இதைத்தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் மதுர கவி நிலை என்று சொல்கிறோம். ஆச்சாரியனையே எல்லாமாக பத்தி இருத்தல், இதுதான் மதுர கவி நிலை. இதை பார்த்தா ஸ்ரீராமாயணத்துல சத்ருகன் ஆழ்வார் இவ்விதமாக இருந்தார். ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் இவ்விதமாக இருந்தார். ஆச்சாரியர்களிலே பல பேர், அதுல முக்கியமாக வடுக நம்பி இவ்விதமாகவே இருந்தார். எம்பெருமானாரை தவிர வேறொன்னும் வேண்டாம் அப்படின்னு இருந்தவர். அவர்கள்தான் இந்த நிலையில இருந்தவர்கள். அதுக்கு மதுரகவி ஆழ்வார் ஒரு முக்கியமான ஆதர்ச புருஷனாக அவர்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வார் முக்கியமான ஆதர்ச புருஷனாக இருக்கிறார். அவருடைய நிலையை நாம் அனைவரும் பின்பற்றி ஆச்சாரியனையே உபாய உபேயங்களாக பற்றி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆச்சாரியன் தான்? ஞானத்தை அனுஷ்டானத்தை உடையவனாக சிஷ்யர்களுக்கு அதை ஏற்படுத்தக்கூடியவனான ஆச்சாரியனை எல்லாமாக பாவித்து நாம் அனைவரும் ஜீவனத்தை பெற வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இங்கே தெரிவித்துக் கொண்டு மதுர கவி நிலை அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு விதமாக சொல்லி இருக்கிறேன். பலவிதமாக சொல்லலாம். ஸ்ரீவசனப்புகள் முதலானவைகளை கொண்டு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற விஷயத்தை சொல்லலாம். இருந்தாலும் மதுரகவி ஆழ்வாருடைய சொற்களையே கொண்டு சொல்ல வேண்டும் அப்படின்ற ரீதியில இந்த கடினம் செலுத்தாமையுடைய அனுபவமாகவே அந்த விஷயத்தை சொல்ல பார்த்தேன். ஆச்சாரியர் என்ன பண்ணுவர், சிஷ்யர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ரெண்டு விஷயங்களும் சூச்சிப்பிக்க மாட்டாங்க இல்லையா? மதுரகவி ஆழ்வார் இப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா அப்படித்தான் சிஷ்யன் இருக்க வேண்டும் என்பது தெரியும். நம்மாழ்வார் இது பண்ணாத சொன்ன ஆச்சாரியனுடைய காரியம் இதுன்னு தெரியும். அவர்களுக்கு உண்டான தொடர்பு இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பது புரியும். அதுதான் மதுர கவி நிலை. விதமான ஆய்ப்படைத்த பெரியோர்கள் பலர். அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நன்றியையும் வல்லாண்டு அப்படின்ற சொல்லையும் சமர்ப்பித்துக் கொண்டு அமைகிறேன். சுமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீயே நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.